Hello my dear friends, welcome to Tamil Graph channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கேலண்டர் அட்டை தான். அது நான் இப்போ புது வருஷம் பிறந்துருச்சு. நம்ம இப்போ யூஸ் பண்ணி எல்லாமே தூக்கி தான் போடுவீங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதை செய்யலாம். அது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டிலே இருக்க பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். வேறு கடையில் எதுவுமே வாங்க வேணாம். ரொம்ப ஈஸியான பொருள் தான். நீங்கள் வீடியோ கடைசியும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டில் வந்து கிவ்அவேக்கான கொஸ்டின் இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நான் வந்து நியூ இயர்க்கு வீடியோ போடல. ஸோ நான் அதனால இப்போ போடுறேன். நான் விஷ் பண்ணல யாருக்கும். ஸோ இப்போ நான் விஷ் பண்ணுறேன். அவங்க எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி நியூ இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பழைய கேலண்டர் தான், 2020 தான். இப்போ நான் வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட்டாக இருந்தாலும் சரி, சரி நோட்லேருந்து கிளி ஷீட்டாக இருந்தால் கூட சரி. அதை வந்து அப்படி வந்து மேலே கவர் பண்ணி ஒட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டணும். நீங்க பேப்பர் வைக்கலனா ஒயிட் சார்ட் கூட எடுத்துக்கலாம். 5 ரூபா தான், நீங்க கடையில போய் வாங்கிக்கோங்க. என்கிட்ட சார்ட் இல்ல, ஸோ அதனால நான் ஒயிட் பேப்பர் வச்சு யூஸ் பண்றேன். நல்லா பின்னாடி திருப்பி போட்டு நல்லா மடிச்சு மடிச்சு விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன செலோ டேப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பாதி பாதி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி ஒட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் ஒட்டியிருக்கேன் நான், எனக்கு பத்தலை. அதனால இதையும் நான் செலோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து கடைக்கு போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்களா, இப்போ நியூ இயர்க்காக ஷாப்பிங் பண்ணிட்டு போட்டு கவர்லாம் இருக்கும், அதை வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் A4 ஷீட் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா கலர் பேப்பர் வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது கவர் இருந்திருக்கும், அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸர் தூக்கி போடுறதுக்கு பதில் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு. இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ பாருங்க. நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு ஈஸியான கிராஃப்ட்ஸ் போட போகிறேன். நான் நல்லா இதை அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி முன்னாடிலாம் பார்த்து ஒட்டிக்கிறேன். இதையும் நான் செலோ டேப் போட்டு தான் ஒட்டேன். ஏன்னா கவரில் வந்து ஃபெவிகால் வந்து அவ்வளோ ஒட்டாது. அதனால வந்து இதுக்கு வந்து செலோ டேப் தான் ஒட்டி ஆகணும். அதுதான். இல்லைன்னா நீங்கள் கன்க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கவர் அவ்வளோ கொஞ்சம் பத்தலை, அதனால வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் கலர் பேப்பர் வந்து வெட்டி இந்த கார்னர்லாம் ஒட்டிட்டேன். பார்க்க உண்மையாக ஒயிட் போர்டு மாதிரியே இருக்கும். இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க இது ஒயிட் போர்டு தான்ட்டு. இப்போ நான் எழுதுறேன் தமிழ் கிராஃப்ட் சேனல், நம்ம சேனல் நேம் எழுதுறேன். எழுதி அதை அழிச்சு காட்டுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாத் எடுத்து லைட்டாக நினச்சி அழிக்கிறேன். பாருங்க, நல்லா யூஸ் ஆகுது. அடுத்தது நீங்கள் வந்து ஈரமே இல்லாத கிளாத் வச்சு நான் தொடச்சிட்டு எழுதுங்க. அப்போ தான் நல்லா ரைட் ஆகும். நீங்கள் ஸ்கெட்சு இல்லை ஒயிட் போர்டு மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்மனெண்ட் மார்க்கர் எழுதினீங்கன்னா அது வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து பர்மனெண்ட்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சி கொஞ்சம் அழிக்காது. அதனால தான் வந்து நம்ம ஸ்கெட்சி ஒயிட் போர்ட் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிவ்அவேக்கான கொஸ்டின் போகலாம். இப்போ வந்து நம்ம கிவ்அவே வந்து கொஸ்டின் வந்து 5. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் எந்த வீடியோ ரொம்ப அதிகமாக வியூஸ் போயிருக்குன்னு சொல்லணும். அப்புறம் நம்ம டோட்டல் வியூவர்ஸ் எத்தனைன்னு சொல்லணும். இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதை நீங்கள் சரியாக சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,